படி படி என்று சொல்லி இந்த நாட்டுக்கு சட்டத்தை எழுதியிருக்கிறார். இந்திய நாட்டுக்கு ஏனென்று சொன்னால் வன்முறையை சொல்லிக் கொடுக்கவில்லை அம்பேத்கர். அம்பேத்கருடைய கொள்கையை உள்வாங்கக்கூடிய குழந்தைகள் வன்முறையில் ஈடுபட மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் அவருடைய எதிர்காலம் அம்பேத்கருடைய சாதனையை இந்தியாவில் இதுவரை யாரும் முறியடிக்க முடியவில்லை. அவரை விட படிப்பிலோ மற்றபடி பதவியிலே இதுவரைக்கும் யாரும் அடையவில்லை. ஒரு காலத்தில் அம்பேத்கர் காந்தி இருக்கக்கூடிய காலத்தில் காந்தியை பத்திரிகையாளர்கள் சென்று பேட்டி எடுக்கும் போது தூங்கிக் கொண்டிருந்திருக்கார்கள். நள்ளிரவு 1 மணி அளவில் அம்பேத்கர் அவர்களையும் பேட்டி எடுக்க சென்றிருக்கார்கள். அப்பொழுது அம்பேத்கர் விடுத்துக் கொண்டு படித்துக் கொண்டிருந்திருக்கார்கள். அப்போது பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கார்கள். நாங்கள் காந்தியை சென்று பார்த்தோம், காந்தி தூங்கிக் கொண்டிருந்தார், நீங்கள் ஏன் இந்த 12 மணிக்கு மேல் இரவு 12 மணிக்கு மேல் விழித்துக் கொண்டிருக்கார்கள் என்று கேட்டதற்கு அம்பேத்கர் சொன்ன பதில், என்னுடைய மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கார்கள், ஆனா அவருடைய மக்கள் எல்லாம் விழித்துக் கொண்டிருக்கார்கள், அதனால் காந்தி தூங்கிக் கொண்டிருக்கார், என்னுடைய மக்கள் இன்னும் விழிப்படையவில்லை, அதனால் நான் விழித்து இருக்கிறேன் என்று அம்பேத்கர் கூறினார். அதுபோல் இன்னைக்கு இருக்கிற இளம் சிறுத்தைகள் இன்னைக்கு விழித்துக் கொண்டிருக்கார்கள். இன்னைக்கு அம்பேத்கர் இருந்திருந்தால் கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியா இருப்பார். ஏனென்று சொன்னால் இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் கூட அம்பேத்கருக்கு பிறந்த நாள் கொண்டாட வேண்டும் என விழித்துக் கொண்டிருக்கார்கள். அதை நினைத்து மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள். அதை இன்னைக்கு யார் நடைமுறை கொண்டு வந்திருக்கிறார் சொன்னால் நமது வாழும் அம்பேத்கர் எழுச்சி தமிழர் அவர்கள் அம்பேத்கரை பற்றி ஒவ்வொரு ஊராக சென்று ஒவ்வொரு நாடாக சென்று இன்னைக்கு அம்பேத்கர் என்ன செய்திருக்கிறார், பெரியார் என்ன செய்திருக்கிறார், இந்த மக்களுக்கு ஜனநாயகம் எப்படி இருக்கிறது அப்படி என்று சொல்லி எழுச்சி தமிழர் இன்னைக்கு நமக்கெல்லாம் விழிப்புணர்வை அம்பேத்கர் விதையை இன்னைக்கு நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தவர் நமது எழுச்சி தமிழர். அதை நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் நமது குழந்தைகள் அம்பேத்கருக்கு விழா எடுப்பது எனக்கு மிக ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நம்மளெல்லாம் அம்பேத்கரை இன்னைக்கு எல்லாம் சின்ன பசங்க எல்லாம் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு நாங்க அம்பேத்கருக்கு வந்து விழா கேக் வெட்டணும், காசு கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுடைய மக்களுடைய வளர்ச்சி இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து மகிழ்ச்சி அடையணும், பசங்களை வந்து ஊக்குவிக்கணும், ஒவ்வொரு வீட்டிலையும் குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும், அவங்களுடைய எதிர்காலத்தை நல்ல ஒரு இன்னைக்கு இருக்கிற அனைத்து ஊரிலையும் பட்டதாரிகள் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு ஊராக விழுதுடையான் இருக்கிறது. வேலையில் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க இன்னைக்கு விழுதுடையான்ல ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. ஆனா வருங்காலத்தில் நம்மளுடைய குழந்தைகள் அத்தனையும் நல்ல படித்து விட்டு மேல மேல நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் என இந்த குழந்தைகளை நான் வாழ்த்துகிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.